குயிக் அண்ட் ஈஸியா ஒரு கேரட் பீன்ஸ் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஒரு பேன் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் Flipkartல வாங்குனது. அது வந்து ஒரு 3 செட்ஸா வரும். அந்த பேன் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎம் பண்றேன். இப்போ வந்து நம்ம டிஷ் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல ஆயில் ஹீட் ஆனோனே அது கூட வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய், அடுத்து வெட்டி வச்சிருந்த ஆனியன், கேரட், பீன்ஸ் கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊத்தி அது கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. வெந்த அப்புறம் வந்து அது கூடவே வந்து நம்ம மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உதிரியா வச்சிருக்க ரைஸ் வந்து அடுத்து ஆட் பண்ணி அப்படி ஒரு பிரட்டு, இப்படி ஒரு பிரட்டு, இப்படி பிரட்டி எடுத்தீங்கன்னா வந்து பிரட்டி எடுத்தோடனே நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடும். ஆனால் அது கூட வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் போட்டு எடுத்து பிளேட்டிங்கில் சர்வ் பண்ணி பாருங்க. அருமையான கேரட் பீன்ஸ் சாதம் ரெடி. இது வந்து நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு எடுத்து போகலாம், நீங்களும் கொடுத்து கொண்டு போகலாம். வீட்டிலேயே நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இது கூட ஏதாவது ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்க. இல்லைனா முட்டை ஆம்லேட் ஆஃப் ஆயில் ஏதாவது போட்டு சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். நான் இன்னைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் அருமையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு இன்னும் மறக்காம ஃபாலோ பண்ணுவீங்க. இனி அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாபா. அண்டில் தென் திஸ் இஸ் பிரபு.